தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணாரா குமாரனோட. நீ போய் மாம்ச ரூபம் எடுத்து உலகத்துக்கு போய் அங்கே வாழ்ந்து சிலுவையில் மறித்து உன் ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்கணும், பாவ நிவர்த்திக்கு நீ தான் உன்னை தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஏற்படுத்தணும்னு சொல்லி குமாரனும் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த உடன்படிக்கை கவனன்ட், தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் கவனன்ட். இந்த கவனன்ட்ல அவர் சொல்றாரு, நீ போய் இதை செய்யணும், நீ செய்ய வேண்டியது இது, போய் சாகணும், சிலுவையில் சாகணும், ரத்தத்தை சிந்தணும், ஜீவனை கொடுக்கணும். அந்த கவனன்ட்ல மறுபக்கம் தேவன் சொல்றாரு, நான் ஒன்று பண்றேன், நீ அதை பண்ணினா நீ மரித்து கல்லறையில் அடக்க பண்ணப்பட்ட பிறகு 3ஆவது நாளில் உன்னை மகிமையோடு நான் உயிரோடு எழும்ப வைப்பேன். எல்லாருக்கும் முன்னால் நீ தேவகுமாரன் என்று அறிவிப்பேன், உன்னை உயிரோடு எழுப்புவேன். அவர் அன்னைக்கு சொன்னார். அந்த சொன்ன தேவன் இவர் என்னைக்கு ரத்தத்தை சிந்தினாரோ அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக செத்து போய் கல்லறையில் கடந்து அவரை மேலே ஏறி வர பண்ணினார். அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் எடுத்து தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை சீர்பொருந்தினவர்களாக்கி எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் ஆக்குவாராக. அவரை செத்து கிடந்தவரை கல்லறையிலிருந்து எழுப்பி மேலே கொண்டு வர்றாருன்னா கெட்டு கிடக்கிற உங்களை எப்படி சிறப்பாக நன்றாக மாற்ற முடியாது? நிச்சயமாக மாற்றுவார். அதுதான் அங்கே பாயிண்ட். செத்தவரையே கொண்டு வந்து மேலே ஏறி வர பண்ணுறாருன்னா கீழே கிடக்கிறவனை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனை, உபயோகமற்றவனாக இருக்கிறவனை, கெட்டு போனவனை, அழிஞ்சு போனவனை அந்த மரணத்திலிருந்து, அந்த பாவம் என்கிற அந்த காரியம் உண்டு பண்ண மரணத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் தூக்கி அவனை உன்னதங்களில் உட்கார வைத்து புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க அவரால் முடியுமா? முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி மேலே வர பண்ணார். ஏன்? ரத்தத்தின் நிமித்தமாக. ரத்தம் சிந்தணும்னு சொன்னார், சிந்தப்பட்ட உடனே அதை செஞ்சார். ரத்தத்தின் நிமித்தமாக அவர் உயிரோடு எழுப்பி மேலே ஏறி வர பண்ணார். அதே ரத்தத்தின் நிமித்தமாக கீழே கிடக்கிற என்ன மேலே தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பார். என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு மேன்மையை தருவார், ஜெயத்தை தருவார், எனக்கு வழிகாட்டுவார், என்னை சீர்முறுத்த பண்ணுவார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை?